டின்னருக்கு சப்பாத்தி செய்றீங்களா? அப்ப இந்த சைட் டிஷ் செஞ்சு பாருங்க. அவ்ளோ ஒரு அருமையா இருக்கும். இதுக்கு ஒரு பாத்திரத்துல நல்லெண்ணெய் விட்டு, அது கூட பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஆட் பண்ணிட்டு, அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு பெரிய வெங்காயம், அது கூட ஒரு 4, 5 குட்டி வெங்காயம் ஆட் பண்ணீங்கன்னா, இன்னும் டேஸ்ட் எடுத்து குடுக்கும். ஸோ நம்ம அதையும் ஆட் பண்ணிட்டு, அது கொஞ்சம் ப்ரௌன் ஆனோனே, அது கூட 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போனோனே, அது கூட தக்காளி நான் அரைச்சு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. அரைச்சு சேர்த்தா இன்னும் பேஸ்ட் மாதிரி சூப்பரா வரும். ஸோ இது நல்லா கொதி வந்தோடனே அது கூட மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1/2 ஸ்பூன், ஜீரா பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் கெட்டி பதம் வந்தோடனே அது கூட நம்ம விசில் விட்டு எடுத்த கொண்டக்கடலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கொண்டக்கடலையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இல்லை புதினா ஆட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதை நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஈஸி வீடியோஸ்க்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ நெக்ஸ்ட் வீடியோ. பபாய்.